Hi students, good morning to all. Today class is social. The topic is lithosphere 1 endogenetic process. Okay, yesterday I will talk about the geographical process பார்த்தோம். So today I will continue the topic earthquake. So earthquake means நிலநடுக்கம். Earthquake are generally caused by the sudden vibration in the earth crust, which spread outwards in all directions as waves from the source of distributions. The point of origin of an earthquake is called focus, hypocenter, which generates a series of elastic waves. Epicenter is a point on the earth's surface that lies directly above the focus. The impact of the earthquake is felt the most at the epicenter. ஸோ என்ன அப்படின்னா எர்த்குவைக்ஸ் அப்படின்றது ஜெனரலாக சடனாக எர்த்து க்ரஸ்டில் ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன், ஒரு ஷேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் அவுட்வர்ட் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. டைரக்ஷன் வேஸில் தான், அது எந்த டைரக்ஷனில் அந்த வேவ் போதோ அந்த டைரக்ஷனில் தான் டிஸ்டர்பன்ஸ் வந்து இடர்பாடுகள் வந்து ஏற்படும். ஸோ எந்த பாயிண்டில் ஆரிஜின் ஆகுதோ எர்த்குவைக், அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு எலாஸ்டிக் வே அப்படின்னு சொல்லலாம். இந்த எபி சென்டர் வந்து எர்த்தோட சைடில் டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து அதை எபி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அதோட தாக்கம், எர்த்குவைக்கோட தாக்கம் வந்து எபி சென்டரில் தான் வந்து இருக்கும். ஸோ see the picture. ஓகே, ஸோ இந்த இடம் தான் வந்து என்ன அப்படின்னா எபி சென்டர். ஓகே, இது வந்து என்னது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எபி சென்டருக்கும் மணலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து டைரக்ட் ஃபோர்ஸாக எங்கே போகுது அப்படின்னா நிலத்துக்கு போகுது. ஸோ இந்த மையத்தில் இருக்கிறது தான் என்னென்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மையத்தில் இருக்கிறது ஃபோக்கஸ், இந்த எல்லோ கோடு வந்து ஃபால்ட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எர்த்குவைக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சீஸ்மிக் வேவ். சீஸ்மிக் வேவ் மீன்ஸ், ஸோ எர்த்குவைக்கை வந்து அளக்கக்கூடியது வந்து என்னென்னா சீஸ்மிக் வேவ். Earthquake generates seismic waves. Thus, natural force of spread of the seismic waves depend on the nature of medium through with the pass. According, there are three major types of waves. So, இந்த seismic waves அப்படின்றது என்ன அப்படின்னா எர்த்குவைக்கோட வேவ்ஸ். ஸோ வந்து ஒரு சில நிலநடுக்கம் அப்படின்றது லைட்டாக வரும், சும்மா ஷேக் பண்ணிட்டு மட்டும் போகும். ஒரு சில இடத்துல என்னென்னா பில்டிங் எல்லாம் விழுந்திருக்கும், ஒரு சில இடத்துல வந்து விரிசல் மட்டும் விட்டுருக்கும். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃபில் வந்து நிலநடுக்கம் வந்து வரும். ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சராக வந்து எவ்வளோ ஃபோர்ஸோடு வருது, எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீடில் வருது, நேச்சர் எவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கு, மீடியமாக வந்திருக்கா, இது மாதிரி பாஸ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த சீஸ்மிக் வே தான். ஸோ இதை த்ரீ மேஜர் டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைமரி ஆர் பி வே, செகண்ட் ஒன் வந்து செகண்டரி ஆர் எஸ் வே, தேர்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் வே ஆர் எல் வே அப்படின்னு சொல்லி த்ரீ ஃபார்ம்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ப்ரைமரி வே, P wave are the fastest of all the earthquakes waves and the first to reach the epicenter. These waves pass through solids, liquids and gases, either through push or pull, with an average velocity of 5.3 km per second to 10.6 km per second. So primary way அப்படின்னா முதல் நிலை, அதை வந்து P way அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா எர்த்குவைக்கோட இது எது அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு எதை ரீச் பண்ணுது அப்படின்னா எபிசென்டரை தான் வந்து இது ரீச் பண்ணுது. ஸோ இது எல்லா சாலிட்ஸாக இருந்தாலும் சரி, லிக்விட்ஸு, கேஸஸ், வாயுக்கள் எல்லாத்தையுமே வந்து புஷ் பண்ணி வெலாசிட்டியை வந்து வெளியிடுறது தான் வந்து இந்த ப்ரைமரி வே. ஸோ இது செகண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில் போகும் அப்படின்னா 5.3 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறது தான் வந்து என்னென்னா பி வே அப்படின்னு சொல்கிறோம், ப்ரைமரி வேவ். அடுத்தது செகண்டரி வேவ், ஓஆர்எஸ் வேவ். ட்ராவல் ஒன்லி த்ரூ அவுட் த சாலிட். த travertine waves shake the ground
perpendicular to the direction in which the propaganda. The average velocity of this wave is 1 km per second to 8 km per second. Surface wave. ஸோ என்ன அப்படின்னா இது எவ்வளோ தூரம் வந்து பயணமாகுது அப்படின்னா இது சாலிட் பகுதிகளில் மட்டும்தான் வந்து இது வந்து போகுது. இந்த வேவ் வந்து ஷேக் ஆகிறது மட்டும்தான். ஸோ எந்த டைரக்ஷனில் பர்பண்டிகுலராக போகுதோ அந்த டைரக்ஷனில் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட வெலாசிட்டி வே அப்படின்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து பர் செகண்டுக்கு வந்து பயணமாகுது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி வே எவ்வளோ சொன்னால் 5 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர். இது 1 கிலோமீட்டர்லேருந்து என்ன அப்படின்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பயணமாகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் வே ஆர் எல் வே. A similar of two P ways, but they travel primarily along the ground surface. These ways travel comparatively slower and are the most destructive ways. The average velocity of these ways are 1 km per second to 5 km per second. So இந்த surface way அப்படின்றது வந்து எல் வே. இது வந்து பி வேல வந்து ட்ராவல் ஆகி ப்ரைமர்லி வந்து என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸில் தான் வந்து இது போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாத இந்த வேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுலே வந்து 3 வேல இது வந்து ரொம்ப ஸ்லோவான வே. ஸோ இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் பர் செகண்டில் வந்து போகக்கூடியது. ஸோ நம்ம இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் வேஸ் பார்த்தோம். ஸோ அந்த வேஸில் வந்து ப்ரைமரி வேனா பி வே, செகண்டரி வேனா எஸ் வே, சர்ஃபேஸ் வே அப்படின்னா எல் வே அப்படின்றத பார்த்தோம். ஆர் யூ கிளியர்? ஓகே. Next one is tsunami. The word tsunami is a Japanese term meaning harbor waves. It is adapted to describe large seismically generated sea waves caused by earthquake, submarine explosions and landslides. These waves travel at the great speed more than 500 km per hour and the length of the wave exists at 600 km. This wave reach to the height of more than 50 meters near the seashore and are capable of causing destructions along the coastal area. ஸோ என்ன அப்படின்னா சுனாமி அப்படின்ற வேர்ட் வந்து ஜாப்பனீஸ் டேர்ம். இது வந்து ஜாப்பனீஸ் வேர்டு அது. ஸோ இது மீனிங் என்னென்னா ஹார்பர் வே, துறைமுக அலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அதிகமாக அலை வீசக்கூடியது அப்படின்னும் சொல்லலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுலேருந்து ஸோ வந்து இது வந்து லார்ஜான வே அப்படின்னு சொல்கிறோம். சீலேருந்து இருக்குது. இந்த எர்த்குவைக்னால வந்து இது ஏற்படுது. இது வந்து கடலுக்கு அடியில் சப்மரைனில் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் 2 லேண்டு வந்து உராய்வுனால வந்து இந்த சுனாமி வந்து ஏற்படுது. ஸோ இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில் வந்து போகக்கூடியது தான் இந்த வே. ஸோ இதோட லென்த் வந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மேலே உயரக்கூடியது. ஸோ இதோட ஹைட் என்ன அப்படின்னா 50 மீட்டர்ஸ் நியர் த ஷீஷோருக்கு 50 மீட்டர்ஸ் நியரில். அண்ட் இது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கடற்கரை பகுதிகளில் வந்து இது வந்து கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமாக வந்து வரும் இந்த சுனாமி அப்படின்றது. த 2004 இந்தியன் ஓஷன் எர்த்குவைக் that caused tsunami is the 6th deadline nature disaster which traveled at the speed of 600 km per hour with the estimated death toll of 2,800. The earthquake which occurred near Indonesia at 00.58 hours took nearly 7 hours to reach Chennai. ஸோ என்னென்னா 2004ஆம் ஆண்டு வந்து இந்தியன் ஓஷனில் வந்து எர்த்குவைக் அப்படின்றது வந்து ஏற்பட்டுச்சு. அதுதான் நம்ம சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 6 டெட்லைன் நேச்சர் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ட்ராவல் ஆகி என்னென்னா 600 கிலோமீட்டர், 1 மணி நேரத்துக்கு 600 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணம் பண்ணிச்சு அப்படின்னா இதனால் 2,80,000 பேர் வந்து இறந்துட்டாங்க. இந்த எர்த்குவைக் வந்து எங்கன்னா
இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் தான் வந்து இது ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒரு ஹவருக்கு 0.5 hours to நியர்லி 7 hours வந்து எங்கன்னா சென்னையை வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ இன்றைக்கி சுனாமி பார்த்தா சுனாமி புரிஞ்சிடுச்சா? ஸோ ஓகே, ஐ வில் கிவ் த homework, write it and send me in a WhatsApp group. Thank you. The homework is answer in briefly.